அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மேலப்பாளையம். இன்றைக்கி நம்ம இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, அதாவது எப்போதுமே நம்ம ஈக்குவல் போர்ஷனாக தான் எடுக்கணும். இப்போ ஒரு 100 கிராம் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா 100 கிராம் பூண்டு. இப்போ நான் 1/4 கிலோ, அதாவது 250 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு, இஞ்சிலையும் சரி பூண்டுலேயும் சரி சுத்தமாக தோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் இதை போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி உங்களுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி அதில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே நமக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்ட்டு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது ஸ்பூனால் எடுங்க. கை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ அதனால் இவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்போதுமே. அப்போ தான் நம்ம அதிக நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது நம்ம செய்கிற எல்லா கறி, அதுக்கப்புறம் பிரியாணி, இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.